ஹை காய்ஸ், கிச்சனுக்கு ஒரு புதிய வாங்க பார்க்கலாம். இந்த மேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதனாலன்னா நம்ம நார்மல் மேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது இல்லை வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ராப் வந்து மிஸ் ஆகிட்டா கூட சரி, ஸோ அந்த இடத்துல வழுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த க்ரீப்பான வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிச்சனுக்கு அந்த டைல்ஸ்க்கு அந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஒரு ஷேடோ போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்செட் பண்ணுதுங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு வந்துட்டு எல் சைஸில் வந்து எல் சைஸ்லேயும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு வேண்டான்னா ஒரு மேட்டை தனியாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து எல் சைஸில் தான் இப்போ நம்ம போர்ட்டிகோல் தான் பார்க்குறோம். கிச்சனில் வந்து ஃபைனலில் தாங்க நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் போர்ட்டிகோவில். ஏன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் கிச்சனில் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணல. ஸோ அதனால தான் போர்ட்டிகோவில் வச்சு மட்டும் பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போர்ட்டிகோவே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த மேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாங்கினது. இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து வாங்கினேங்க. வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருந்தது, வீடியோவே அப்டேட் பண்ண முடியல. வீடியோ அப்டேட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு வந்தேன். மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு வந்தது அங்கே நடந்த அந்த பார்த்திங்கன்னா அந்த மெயின் செட்லேயே ரொம்ப டிப்ரெஷனே, அதுவும் இல்லாமல் ரிலேஷன் சைட்லேயும். அதாவது நாங்கள் எப்படி இருக்கிறோம், நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்சது எதுவுமே வந்து யாருமே நினைக்கல. வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலேஷன் தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ரிலேஷனில் யாரும் நம்ம சொந்த பந்தங்கள் அப்படி இருக்கும்போது அப்படி நம்ம வந்து சொந்த பந்தங்கள் இல்லாத உறவுகள் அன்பு பாசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் ஏமாந்தது தாங்க அதிகம். இது வந்து ஒரு சில பேர் பண்ண தப்பால் எல்லாருக்கும் அந்த வேர்டு வந்து கனெக்ட் ஆகாது. இந்த பாருங்கள், இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்செட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரெகண்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்லிப் ஆகாத காலில் கிச்சனில் குக் பண்ணுறதுக்கு இந்த மேட்டு ஒத்துதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெதர் தான். அந்த லெதர் கொடுத்துருக்காங்க. அந்த டைல்ஸ் கலரில் வந்து ஷேடோ கொடுத்து ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. அந்த பெயின் எல்லாம் நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கோம்னா குதிகால் பெயின் வரும். அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் இந்த மேட்டுனால. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து 2 மந்த் ஆகிடுச்சு. இப்போ 3 மந்த் ஸ்டார்டிங்கில் இருக்குது. அப்போ வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். எதனாலன்னா ஏதாவது ஒரு வீடியோ அப்டேட் பண்ணோம்னா எனக்கு இவ்வளோ லட்சம் பணம் வேணும், சம்மந்தமே இருக்காது ஏதாவது வீடியோ. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் நாங்கள் பட்ட கஷ்டம் எவ்வளோ சொல்கிறோம். இந்த அளவுக்கு வந்து ஒரு கோலப்பொடிக்கு இந்த கோலப்பொடியை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. அக்கா கோலப்பொடியோடையது நீங்கள் அந்த எமோஷனில் இப்போ கூட எமோஷன் தாங்க. ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு ஏதாவது நல்லா நம்ம வீட்டில் இருந்துட்டு போகணுன்னு நினைக்காம அவ்வளோ வந்து அவங்க பேசினாங்க. அவங்களாம் வந்து அது மறந்துடுவாங்க. ஆனால் நானும் அப்படி கிடையாதுங்க. அந்த மெயின் செட்டு நம்ம செலவு பண்ணி 1000 கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன். அந்த கோலப்பொடிக்கு மஞ்சள் வந்து 250 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 240 ரூபா பிராண்டு தான். 2 மாதத்துக்கு ஒரு பேக்கெட் வாசலுக்கு மட்டும்தான் வாங்குவேன், தனியாக வீட்டுக்கு தனியாக வாங்குவேன். குங்குமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வாங்கி இதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது இல்லைங்க, சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சும் என்னை அடிமை மாதிரி பண்ணாங்கள. நான் பேசுவேன் சரிங்களா, நான் பேசுறதுக்கு உரிமைக்குது. என் பணம் செலவு பண்ணி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அது என்னால் முடியல. ஒரு குக் பண்ணி சாப்பிட கூட முடியல. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஏன் இந்த வீட்டுக்கு வந்து ரெசிபியே நீங்கள் ஷேர் பண்ணல, டெய்லி வீடியோ வரல. 3 டேஸ் ஃபஸ்ட்டில் 1 வீக் 1 டைம் தான் வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் தொடச்சி போட்ட போகிறவன் அந்த இது கிடையாது. என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொடச்சி விசிறி அடிச்சுட்டு போகிற கேரக்டர் கிடையாது. நம்ம காசு செலவு பண்ணி அடுத்தவங்க நம்மளை வந்து இந்த மாதிரி பட்டத்தை கொடுக்கும். அவங்க வீட்டில் தாங்க, அவங்களே தாங்க அந்த கமெண்ட் பண்ணவங்களே தாங்க, வேறு யாரும் இல்லை. இன்னொன்று விஷயம் என்னன்னா, மாஸ்க்கு பற்றி நான் இன்னொரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.